நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைல் ஃபோனில் ஏர்டெல் சிம் கார்டு யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏர்டெல் சிம் கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது நீங்கள் வேறு எங்கேயும் போய் ரீசார்ஜ் பண்ணாமல் அவங்களோட அஃபிஷியல் ஏர்டெல் இந்த ஆப்லேயே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸை நம்ம பெற முடியும். அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துடலாம். ரீசார்ஜ் பண்ணுறதும் எப்படிங்கிறத பார்த்துடலாம். கூடவே ஃப்ரீ 5G அன்லிமிட்டட் டேட்டாவை எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த ஏர்டெல் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வராது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி கேட்கும். நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து ஓகே கொடுக்கும்போது ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட பிளான் என்ன, நீங்கள் இப்போ கரண்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கும். நம்ம இப்போ ரீசார்ஜ் பண்ணுறதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் சர்வீஸ் டு ரீசார்ஜ் அப்படின்ட்டு இருக்கும். இதில் ப்ரீபெய்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. என்டர் நேம் ஆர் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஃபோன் நம்பர், உங்களோட ஏர்டெல் ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். இதில் வந்து இந்த ஏர்டெல் நம்பர், உங்களோட ஏர்டெல் நம்பருக்கு அவைலபிளான பிளான்ஸ் எல்லாமே வரும். இப்போ வந்து ஏர்டெல்லில் சூப்பரான ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சில பேக்கேஜில் வந்து அன்லிமிட்டட் 5G டேட்டா கொடுத்துட்ருக்காங்க. இந்த 5G டேட்டா நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது இந்த 5G டேட்டா வந்து இருக்கக்கூடிய ஓரளவு மேஜர் சிட்டிஸில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகிட்டுருக்கு. உள்ளூர் கிராமங்கள் எல்லாமே மேக்ஸிமம் இந்த 5G டேட்டா நெட்வொர்க் இன்னும் வரல. இப்போ நம்ம இதில் வந்து 239 அப்படிங்கிற ஒரு இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான் இந்த இருக்குது பாருங்கள். 239 28 நாளுக்கு 1.5 GB 1 டேக்கு வரும். அது போக அன்லிமிட்டட் 5G டேட்டா நமக்கு கிடைக்கும். ஒரு அன்லிமிட்டடாக 5G சிம் 5G டவர் கிடச்சிச்சின்னா நமக்கு 5G டேட்டா வந்து ஃபுல்லாகவே அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா 265க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். இது வந்து 30 நாளுக்கு 1.5 GB பர் டே அண்டு அன்லிமிட்டட் 5G டேட்டா. இப்போ நமக்கு இதில் வந்து எந்த பிளான் நமக்கு ரீசார்ஜ் பண்ணணுமோ அந்த பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளானை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து அப்கிரேட் நவ் அப்படின்னு கேட்கும். என்ஜாய் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் அட் ஜஸ்ட் 60 more rupees. இப்போ நம்ம கொடுத்த பிளான் ப்ளஸ் 60 ரூபா நம்ம கட்டிட்டோம்னா இதில் வந்து ஒரு சில ஃபியூச்சர்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்கிறாங்க. அது என்னென்ன ஃபியூச்சர் அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 239 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த நார்மலாக 1.5 GB பர் டே அண்டு 28 days 100 SMS பர் டே அன்லிமிட்டட் 5G டேட்டா இவ்வளோ தான் கிடைக்கும். இதில் வந்து 60 ரூபா கூட நீங்கள் 299 ரூபாய் நீங்கள் கட்டினீங்கன்னா வந்து வேறு எந்த ஒரு பெனிஃபிட்டும் உங்களுக்கு இல்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு 0.5 GB டேட்டா அதிகமாக கிடைக்குது, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் 2 GB டேட்டா ஒரு நாள் வேணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 299 ரூபா பேக்கேஜை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு எதுவுமே பண்ண வேணாம். கீழே வந்து கண்டினியூ வித் 239 பேக் அப்படிங்கிறது இருக்கும் பாரு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆகி பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். இப்போ வந்து வியூ ஆல் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த வியூ ஆல் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா வேறு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ என்னென்ன பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாமே டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுக்கு உள்ளது. அடுத்து ஏர்டெல் UPI அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கூகுள் பே UPI இருக்குது. அடுத்து கீழே வந்தீங்கன்னா UPIயில் வந்து எல்லாமே இருக்குது. ஃபோன்பே, கூகுள் பே, ஏர்டெல் இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட முடியும். அது வந்து கீழே வந்தீங்கன்னா வியூ அதர் பேமெண்ட் ஆப்ஷன் மறுபடியும் கீழே இருக்கும் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெட் பேங்கிங் அப்படின்ட்டு இருக்கும். இந்த நெட் பேங்கிங் உள்ள போனீங்கன்னா எந்த பேங்க் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் மேக்ஸிமம் கூகுள் பே மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. கூகுள் பே இருந்ததுன்னா கூகுள் பே கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பே நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா ப்ராசஸிங் பேமெண்ட் ஆகும். UPI ஐடி கேட்கும். இப்போது வரும் பாருங்கள். என்னோடய கூகுள் பே இதுக்குள்ளே போகுது. இப்போ நான் வந்து இந்த லாக் வந்து அன்லாக் நான் கொடுத்து உள்ளே போயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும், ரீசார்ஜும் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டாம். நான் இப்போ கேன்சல் பண்ண, ஆல்ரெடி நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாகவே நம்ம பேக் வந்துடலாம். இப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்து இப்போது கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாக வந்து ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு ஒரு கூப்பன் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து 2 GB டேட்டா கூப்பன். அது வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நமக்கு ரீசார்ஜ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே ஃபுல்லாகவே பேக் வந்துடுங்க. ஃபுல்லாக பேக் வந்ததுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யுவர் ரிவார்ட்ஸ் அப்படின்ட்டு வரும். இதில் 1 கூப்பன் அப்படின்ற இருக்குது பாருங்கள். மேலே வியூ ஆல் கொடுக்குறேன். யூ ஹேவ் ஜஸ்ட் ஏர்ன்ட் a 2 GB டேட்டா கூப்பன்
வந்து இதை வந்து கிளைம் பண்ணணும். இப்போ நான் கிளைம் நவ் கொடுத்துட்டேன்னா இந்த 2 GB டேட்டா வந்து என்னோடய இதில் வந்து ஆட் ஆகிடும். 2 GB இப்போ ஒரு நாள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன் டே வந்து 1.5 GB டேட்டா நம்ம காலி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு டேட்டா ஒர்க் ஆகாது. பட் இதை நம்ம கிளைம் பண்ணி வச்சுருந்தோன்னா கூட நமக்கு 2 GB எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த 2 GBங்கிறது வந்து ஒரு நாள் மட்டும் இல்லை, அந்த 28 டேஸுக்குமே அந்த 2 GB இந்த 2 GBங்கிறது அப்படி நமக்கு நம்ம காலி பண்ணுறது வரைக்கும் இது அப்படியே இருக்கும். அப்படியே பேக் வந்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் 5G டேட்டா வந்து கிளைம் பண்ணுறதுக்கு இந்த கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், 5G ப்ளஸ் கிளைம் அன்லிமிட்டெட் 5G டேட்டா. இதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் ஃபோனை அது வந்து 5G சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து செக் பண்ணும். அதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறமா அன்லிமிட்டெட் 5G டேட்டா ஜஸ்ட் ஃபார் யூ அப்படின்னு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் 5G டேட்டா 0 இருக்குது. நம்ம கீழே அப்படி வந்து இதை கிளைம் நவ் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ கிளைம் நவ் நான் கொடுக்குறேன் பாருங்கள். கிளைம் நவ் கொடுத்ததுக்கப்புறமா செக்யூர் 5G ரீடிங்ஸு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்துருச்சு, கங்க்ராச்சுலேஷன் அன்லிமிட்டெட் 5G டேட்டா இஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறமா 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து ஆக்டிவ் அப்படின்னு இதில் காமிக்கும். இப்படி வந்துச்சுனாலே உங்களோட மொபைல் ஃபோனில் 5G இந்த அன்லிமிட்டெட் பேக்கேஜ் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இந்த ரீசார்ஜ் பண்ணக்கூடியது ப்ளஸ் இந்த 5G டேட்டா அன்லிமிட்டெட் 5G டேட்டாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன். இது தவிர்த்து நீங்கள் இந்த ஏர்டெல் சிம் கார்டில் வேறு ஏதாவது இந்த ரீசார்ஜ் சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மேலும் அடுத்தடுத்த புதிய வீடியோக்கள் சந்திப்போம். அது வரைக்கும் கூட விடைபெறுவது உங்கள் க்ளச்சின். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.